9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 2 பயிற்சி 2.5ல் 5வது கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ் காண்பவற்றின் 5வது மூலத்தை காண்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. 5வது மூலம் முதல் கணக்கு 32. இப்போ இது இப்படி போட்டால் வர்க்க மூலம், சரிங்களா? ஏதோ ஒரு நம்பர் இப்படி போட்டு இது போட்டால் வர்க்க மூலம். இதில் 3 போட்டிருந்தா ஒன்றுமே கொடுக்கலன்னா இல்லை 2ன்னு இருக்க அர்த்தம், வர்க்க மூலம்னு அர்த்தம். 3 போட்டால் அது பேர் கனமூலம், 4 போட்டால் 4வது மூலம், 5 போட்டால் 5வது மூலம், சரிங்களா? இப்போ 32உடைய 5வது மூலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 32உடைய 5வது மூலம்னு ஒன்று, 32 5வது மூலம்னா இப்படி எழுதிக்கணும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் 32 காரணிப்படுத்துகிறேன். 1 2 6 2 12, திருப்பி 2 8 2 16, திருப்பி 2 4 2 8, திருப்பி 2 2 2 4, திருப்பி 2 1 2. இப்போது 32ல் எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 2 இருக்குது. இப்போ 2 அடுக்கு 5. இங்கே வந்து என்னது? 5வது மூலம். இப்போ இதிலேருந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2 அடுக்கு 5. இதை எப்படி எழுதலாம்? 1/5 அப்படி எழுதலாம். அடுக்கு 1/5. இப்போ இந்த 5க்கும் இந்த 5க்கும் அடி கொடுத்துடலாம். அப்போ என்ன இருக்கும்? 2 மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? இது எப்படின்னா, இங்கே 2 5ன்னா 5/1ன்னு அர்த்தம். இங்கே 1ன்னா 1/5. இப்போ இந்த 5 5 அடி போயிடுது. இது என்ன ஃபார்ம்லான்னு உங்களுக்கு சின்ன கிளாஸ் தெரியும். a/m த ஹோல் பவர் என்னன்னா a இன்ட்டு a/m இன்ட்டு n. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அடுத்தது 2வது கணக்கு. 2வது கணக்கு 243. இதுக்கு 5வது மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 243 5வது மூலம். இப்போ 243 நான் காரணிப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு 3ஆம் வாய்ப்பாடு போடுறேன். 8 3 24, 1 3 3, திருப்பி 3ஆம் வாய்ப்பாடு 2 3 6, மீதி 1 7 3 21, திருப்பி 3 9 3 27, 3 3 9, சரிங்களா? 1 3 3. இப்போ இதில் வந்து 3 வந்து எத்தனை வாட்டி இருக்குது? 5 வாட்டி இருக்குது. 3 அடுக்கு 5, இங்கே 5. இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தால் 3 அடுக்கு 5 இன்ட்டு 1/5 த ஹோல் பவர் 3 அடுக்கு 5 த ஹோல் பவர் 1/5. அப்போது இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடும், சரிங்களா? அப்போ வெறும் 3 மட்டும்தான் வரும். இதுதான் விடை, சரிங்களா? அடுத்த கணக்கு என்னென்னா, நம்மளுக்கு 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. இதோடைய நாம் 5வது மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 1 லட்சம் போட்டுக்கிறோம். இது 5வது மூலம்ங்க ரூட் போட்டு இங்கே 5 போட்டுக்கிறோம். இப்போ 5வது மூலம். இப்போ நான் 1 லட்சத்தை நான் காரணிப்படுத்துகிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடு I2 10, மீதி 0 0 0. திருப்பி 2ஆம் வாய்ப்பாடு 2 2 4, மீதி 1 I2 10, திருப்பி ஒரு 3 0. திருப்பியும் 2ஆம் வாய்ப்பாடில் போடலாம். 1 2 2 2 4, மீதி 1 I2 10, திருப்பியும் 2ஆம் வாய்ப்பாடில் போடலாம். 6 2 12, 2 2 4, மீதி 1 I2 10 0. திருப்பியும் 2ஆம் வாய்ப்பாடில் போடலாம். 3 2 6, 1 2 2, 2 2 4, மீதி 1 I2 10. திருப்பி இது 2ஆம் வாய்ப்பாடை போடுங்க. 5ஆம் வாய்ப்பாடில் போடுறேன். 6 5 30, மீதி 1 2 5 10, மீதி 1 5 5 25. திருப்பி 5ஆம் வாய்ப்பாடு 1 5 5, மீதி 1 2 5 10, மீதி 2 5 5 25. திருப்பி 5ஆம் வாய்ப்பாடு 2 5 10, மீதி 1 5 5 25. திருப்பி 5ஆம் வாய்ப்பாடு 5 5 25 5. இப்போ இதில் எப்படி வருதுன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து எத்தனை வாட்டி இருக்குது? 5 வாட்டி இருக்குது. 5ம் நம்மளுக்கு எத்தனை வாட்டி இருக்குது? 5 வாட்டி இருக்குது, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை பிரித்து 2 அடுக்கு 5 இன்ட்டு 5 அடுக்கு 5 த ஹோல் பவர் 1/5. இப்போ இது 2க்கும் சேர்த்து தான் இந்த 1/5. அப்போ நான் அதை பிரித்து எழுதுறேன். 2 அடுக்கு 5 இன்ட்டு 1/5 இன்ட்டு 5 அடுக்கு 5 இன்ட்டு 1/5. இப்போ இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகிடும், இந்த 5 5 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கும் விடை? 2 இன்ட்டு 5, அப்போது 10. 2 5 10. அப்போ இதோடைய 5வது மூலம் என்னது? விடை 10 தான், சரிங்களா? அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 5வது கணக்கு 1024/3125. இதுக்கு வந்து நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, 5வது மூலம் கண்டுபிடிக்கப்படும். 1024/3125
3125. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இது ரெண்டையும் நம்ம காரணிப்படுத்தலாம். சரிங்களா? 1024 நான் காரணிப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டாம் வாய்ப்பாடு I2 10, மீதி 1 2 2 2 4. திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாடு 2 2 4, மீதி 1 I2 10, மீதி 1 6 2 12. திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாடு 1 2 2 2 4, மீதி 1 8 2 16. திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாடு 6 2 12, 4 2 8. ரெண்டாம் வாய்ப்பாடு 3 2 6, 2 2 4. திருப்பி ரெண்டாம் வாய்ப்பாடு 1 2 6 2 12. ரெண்டாம் வாய்ப்பாடு 8 2 16. ரெண்டாம் வாய்ப்பாடு 4 2 8, 2 2 4, இது 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இது வந்து இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுக்கிட்டு 5 2 வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு? 10 வாட்டி வந்திருக்குது. அடுத்தது 3125, அதை காரணிப்படுத்தலாம். நான் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக இங்கே சைடில் பண்ணுறேன். இங்கே பண்ணுறேன். 3125, இதை 5ஆம் வாய்ப்பாடில் போடுறேன். 6 5 30, மீதி 1 2 5 10, 5 5 25. திருப்பி 5ஆம் வாய்ப்பாடு 1 5 5 2 5 10, 5 5 25. திருப்பி வாய்ப்பாடு 2 5 10, மீதி 2 5 5 25. திருப்பி 5 5 25. அப்போ இதில் 5 வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு? 5 வாட்டி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து 5 வாட்டி வந்திருக்குது. இப்போது 2 10 5 5 ஹோல் பவர் 1/5. இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பிரித்து எழுதுறேன். இப்போ நம்ம இதை அடி கொடுத்துட்றோம். இங்கே 10 5ஆம் வாய்ப்பாடு 1 5 இங்கே 2 5 10. ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிடுறோம். 2 10 1/5, அப்புறம் 5 5 1/5. இங்கே 5க்கும் 5க்கும் அடி கொடுத்துட்றோம். 1 5 2 5 10. இப்போ 2 2 இருக்குது. 2 2 4, கீழே 5 மட்டும் இருக்குது 5. அப்போ இதோடைய 5வது மூலம் வந்து 4/5 தான் விடை. சரிங்களா? நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.